அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத்திற்கு பகிரங்க அறைகூவல் என்ற ஒரு தலைப்பில் சென்னை முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு மூர் தருவிலே கூட்டம் போடுவதாக ஜமாத்துல் உலமாவிலே அறிவித்திருந்தார்கள். பகிரங்க சவால் என்று சொன்னால் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா என்பதற்காக நாம் காவல்துறையில் அணுகி அவங்க பகிரங்க சவால் என்று போட்டிருக்கிறார்கள். மார்க்க விளக்க கூட்டம் என்று போட்டால் நாங்கள் அதே மாதிரி கூட்டம் போட்டு பதில் சொல்லிவிடுவோம். பகிரங்க சவால் என்று போட்டுவிட்டு நாங்கள் கூப்பிட்டோம் இவங்க வரல என்று சொல்வதற்காக வேண்டி இந்த வாசகத்தை போட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. அதனால் நாங்கள் அந்த சவாலை மேடையில் ஏறி ஏற்றுக்கொள்வோம் என்று நாம் எழுதி கொடுத்தோம். நேரடியாக போய் சொன்னோம். அவங்க கூப்பிட்டு விசாரித்தாங்க, எங்கள் சவால்னு சொன்னீங்கல்ல அதை ஏற்றுக்கிற வேண்டியதானோன்னா, இல்லை நாங்கள் மார்க்க விளக்க கூட்டம் தப்பாக அச்சிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜகா வாங்கி கொண்டார்கள். அப்படின்னா பகிரங்க சவால் என்று அந்த தலைப்பில் நீங்கள் நோட்டீஸ் போட்டதனால் அந்த கூட்டம் நீங்கள் நடத்தக்கூடாது என்று காவல்துறையில் மறுத்து விட்டார்கள். அதை தான் என்ன செஞ்சாங்க, அவங்க தானா தெருவில் மார்க்க விளக்க கூட்டம் இந்த பகிரங்க சவால் என்று போடாமல் மார்க்க விளக்க கூட்டம் என்ற ஏதோ ஒரு தலைப்பில் அந்த கூட்டத்தை போட்டார்கள். அந்த கூட்டத்தினுடைய என்னென்ன பேசினார்கள் என்பதை நம்ம போய் கேட்கவில்லை. அவங்க வெளியிட்ட 2 ஒளிநாடாக்கள், 2 ஆடியோ கேசட்டுகள் விற்பனையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கேசட்டில் உள்ள அனைத்து விவரங்களுக்கும் ஒன்று விடாமல் நாம் என்ன செய்ய, எவ்வளவு அவங்க தில்லுமுள்ளுகள் பண்ணியிருக்கிறார்கள், எவ்வளவு தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் திசை திருப்பி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரிக்கு வரி சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கி கொள்ளணும், இந்த மூர் தெருவில் அவர்கள் கூட்டம் போடணும்னு சொல்லி எதுக்காக வேண்டி முடிவெடுத்தாங்க தெரியுமா? நாம் அந்த இம்ரானா விவகாரத்திற்காக வேண்டி இந்த உலமாக்கள் இந்த மதுஹபை தூக்கி பிடித்து கொண்டு அநியாயமான, குறிப்பாக பெண்களை பாதிக்கக்கூடிய தப்பு தப்பான சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஒரு கூட்டம் போட்டோம். உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு மறுப்புக்காகத்தான் இந்த கூட்டம் போட்டார்கள். அதுக்கு தான் மூர் தெருவையும் தேர்ந்தெடுத்தார்கள். இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு பதில் சொல்வதாக இருந்தால், நீங்கள் மாற்று கருத்துடையவர்கள் வந்திருந்தால் அதில் பேசப்பட்ட அந்த கேசட்டில் என்னென்ன சொன்னமோ அதையெல்லாம் தனியாக கேட்டு குறிங்கள். அவர்கள் பேசின கேசட்டையும் கேட்டு பாருங்கள். அதில் சொன்னதற்கு பதில் சொல்லியிருக்கிறார்களா? 2 விஷயத்திற்கு தான் பதில் என்ற முறையில் அதை மழுப்பி இருக்கிறார்கள். அதில் என்னவெல்லாம் கேட்டோமோ, இது எங்கள் கிதாபில் இப்படி இல்லை அல்லது இருக்குது, அதுக்கு இன்னும் ஆதாரம், அது சரிதான். ஒன்று, அவங்க கிதாபில் இல்லாததை நாங்கள் சொன்னோம் அப்படின்ட்டு ஆதாரத்தோட ஒழுங்கான முறையில் விலைக்கு சொல்லணும். அதுக்கு தான் அந்த கூட்டத்தை போட்டார்கள். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால், சைபுதீன் ரசாதி அவர் பேச்சிலே சொல்லுகிறாரு, நானும் அந்த கேசட்டை கேட்டேன். அதுதான் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவரே அந்த உரையிலே சொல்லி அந்த கேசட்டிலே வருகிறது, நானும் அந்த கேசட்டை மூர் தெருவில் பேசிய கேசட்டை அப்படி இப்படின்னு சொல்லி கிதாபுகளை தரக்குறைவாக விமர்சிக்கிறார்கள் அவர் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமானால் அதில் கேட்குறார். அப்போ அந்த கேசட் அவர் கேட்டிருக்கிறார். கேட்டுட்டு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் 3 நாள் வேறு நல்ல டைம் கிடச்சிருக்குது. ரத்து செய்யப்பட்ட கூட்டம் 3 நாள் கழித்து வேறு நடக்கிறது. அப்போ அதுக்குள்ள நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த பக்கத்தில் இப்படி இருக்குன்னாங்க, அப்படி இல்லை, இதை சொன்னாங்க அப்படி இல்லை, இதை சொன்னாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி ஒன்றுக்கு பதில் சொல்லணும். அல்லது எங்கள் கித்தாப்பில் அப்படி தான் இருக்குது, அது சரிதான், அதுக்கு இன்னும் ஆதாரம். ஒன்று கித்தாப்பில் இருக்கிற சரின்னு ஆதாரம் கொடுக்கணும், இல்லைன்னா கித்தாப்பில் இல்லாத ஒன்றை இவர்கள் அவதூறாக சொல்லிட்டார்கள்னு நமக்கு எதிராக சொல்லணும். நீங்கள் அந்த கேசட்டையும் கேட்க வேண்டும், இதையும் கேட்க வேண்டும். நாம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்களா? அப்போ பதில் சொல்லாமல் விட்டுட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த கித்தாப்பில் இருக்குது. அதாவது பதில் சொல்வதற்குன்னு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் அதற்கு பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம என்னென்ன அசிங்கங்கள் இருப்பதாக அந்த ஃபிக்ஹ் கித்தாபில் இருப்பதாக நாம் அன்றைக்கு சொன்னோமோ, 2 விஷயத்திற்கு அவர்கள் மழுப்பினது போக மீதி உள்ளதெல்லாம் அந்த கித்தாபில் இருக்கிறது. அதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. அப்போ இந்த கூட்டத்தின் மூலம் நிரூபணமாக ஒரு விஷயம் என்ன? மதுஹப் என்பது நம்ம ஏற்கனவே மூர் தெருவில் நாம் அறிவித்தது போல அது ஒரு குப்பை, அதில் நல்ல விஷயங்கள் கிடையாது, சமுதாயத்திற்கு ஒரு வழிநடத்தக்கூடிய சரியான செய்திகள் கிடையாது, மார்க்கத்தின் பெயரால் மடமையையும் கிறுக்குத்தனத்தையும் ஆபாசத்தையும் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் சுமத்தி அந்த குற்றச்சாட்டு அவர்கள் பதில் கூட்டம் போடுவதன் மூலமாக
அதில் 95% நம்ம சொன்ன குற்றச்சாட்டு உண்மை என்பதை அவர்கள் தங்களை அறியாமலே நினைஞ்சிட்டாங்க, ஒப்புக்கொண்டு. முதல்ல இது விளங்கிக்கணும், எதுக்கு அந்த கூட்டம் போட்டாங்கன்னு. போட்டால் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் இதை சொன்னார், செகண்ட் இதை சொன்னார், 3 இதை சொன்னார்னு என்ன செய்யணும், நீங்கள் பட்டியல் போட்டு பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லவில்லை என்பதை அந்த சீடியையும் கேளுங்கள், அவங்களுடைய கேசட்டையும் கேளுங்கள், உங்களுக்கு உண்மை விளங்கு. கேட்டதுக்கு பதில் வரல. நம்மெல்லாம் முதல் கேட்குறோம், மதுஹபு தப்பு, மதுஹபு மார்க்கத்துக்கு விரோதமானது, இன்னென்ன கப்சா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? இதான் சவாலா? இதான் எதிர்கொள்றக்கூடிய லட்சணமா? நீங்கள் சொன்ன அவ்வளவுக்கு நாங்கள் வரைக்கும் ஒன்று விடாமல் சொல்லுவோம். நாங்கள் சொல்லி முடிச்சோம்னா இந்த வாரம் இந்த 1 மணி நேரம் வச்சிருக்கிறோம், முடியலைன்னா அடுத்த வாரம் சொல்லுவோம், அதுவும் முடியும் அடுத்த வாரம் சொல்லுவோம், சொல்லி முடிச்சிருவோம். அவங்க சொன்ன அவ்வளவுக்கு நாம பதில் சொல்கிறோம். நாம சொன்ன 95க்கு பதில் அவங்கள்ட்ட இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதில் விளங்கி கொள்ள வேண்டும். இவங்க அந்த கூட்டத்தின் மூலமாக தாங்கள் பாத்திலில் இருக்கிறதை தான் நிரூபித்திருக்கிறார்களே தவிர அவங்க சத்தியத்தில் இருக்கிறத நிரூபிக்க முடியவில்லை. இதை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஆள் வரவேற்புரை நிகழ்த்துகிறார். ஃபர்ஸ்ட் அந்த கேசட்டை ஆரம்பத்திலிருந்து வர்ற அந்த கேசட்டை எடுத்த உடனே இவர் பேசுவதற்கு முன்னாடி எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்திய அண்ணாநகர் இமாம் அலாவுதீன் அவர்கள் அதிலே பேர் வருகிறது. அப்போ அண்ணாநகர் இமாம் அலாவுதீன் என்பவர் வரவேற்புரை நிகழ்த்துகிறார். அந்த வரவேற்புரையில் என்ன சொல்றார் தெரியுமா? மக்களை உசுப்பி விடுறார். வரவேற்கிற உரையிலேயே எப்படி உசுப்புறார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் நரகம் செல்வார்கள் என்று இந்த பாவிகள் சொல்கிறார்கள். எங்களை உலமாக்களை பேசினார்கள், பொறுத்து கொண்டிருந்தோம். மதுஹபை பேசினார்கள், பொறுத்து கொண்டிருந்தோம். அதை பேசினார்கள், பொறுத்து கொண்டிருந்தோம். இதை பேசினார்கள், பொறுத்து கொண்டிருந்தோம். கடைசியா எங்க வந்து விட்டார்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் நரகம் போவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு பகிரங்கமா அவர் சொல்றாரு. ஏன் நரகம் போவார்கள் தெரியுமா? அவங்களே விளக்குறார். இதெல்லாம் அந்த கேசட்ல உள்ளது. என்ன நரகம் போவாங்களாம்? முத்தலாக்க முத்தலாக்கு என்ற அவர் சொன்ன காரணத்தினால் அவர் நரகம் போவாரு என்று சொல்லுகிறார்கள். இப்படின்னு அவர் வரவேற்புரையில் சொல்லி, அப்ப பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? அட பாவிகளா, உமர் ரலியல்லாஹு நரகத்துக்கு போவான்னு சொன்னாங்கன்னா இவங்கள அப்ப இவங்க அதாவது இவங்க யாருன்னு விளங்குதா உங்களுக்கு? அதாவது உண்மையை சொல்லி தான் மக்களை நல்வழிப்படுத்தணுமா, இல்லாததை உசுப்பி விட்டு செய்யணுமா? உமர் ரலியல்லாஹு நரகத்துக்கு போவார்கள் நம்ம எப்போ சொன்னோமா? அது நம்முடைய கொள்கையா? சொர்க்கத்திற்கு போற 10 பேர் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு அதையே திருப்பி 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 என்ன செய்யறோம்? சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்னதான் செய்திருந்தாலும் அதெல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றோம். இந்த கொலை உள்பட ஆயுதம் தாங்கி சகாபாக்கள் வெட்டி கொண்டு செத்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று நம்ம சொல்லுகிறோம். அதை நீங்கள் விமர்சிக்க முடியாது என்று சொல்லுகிறோம். நாம் அந்த தப்பை செய்யக்கூடாதே தவிர இப்படி நாம சொல்லுகிறோமா? உமர் ரலியல்லாஹு நரகம் போங்க நம்ம எப்படி சொன்னோம்? முத்தலாக்கு விஷயத்தில் அவர் சொன்ன தீர்ப்பு தப்புன்னு சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர் மாற்ற முடியாதுன்னு சொன்னோம். மாற்ற முடியும் நீங்க சொல்றீங்களா? அப்ப அந்த ஹதீஸ்ல என்ன சொன்னோம்? நம்ம உமர் ரலியல்லாஹு நரகம் போவான். இப்போ இதை விட்டுருங்க, இந்த வருஷத்தை விட்டுருங்க. சென்ற வருஷம் கூட இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் இதே ரமலான் நடத்தினமே, அப்போ கூட சஹாபாக்கள் நட்சத்திரங்கள் போன்றவர்கள் என்ற ஹதீஸை வைத்துக்கொண்டு இப்போ சஹாபாக்களை நட்சத்திரங்கள்னு சொல்ற ஹதீஸ் தவறு. ஆனால் சஹாபாக்களுக்கு என்னென்ன உயர்வு இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு என்னென்ன உயர்வு இருக்கிறது, அவ்வளவு உயர்வுகளை நம்ம சொன்னோமா? என்ன சொன்னோம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த தொடரில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? அவர் எத்தனை விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி வஹி வந்தது. அல்லாவே ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு இவர் சொன்னதுபடி வஹி இறக்கி வைத்திருக்கிறான் என்று உமர் ரலியல்லாஹுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அவ்வளவு சிறப்புகளும் இருப்பதாக நாம் சொல்கிறோம். அதோட சேர்த்து என்ன சொன்னோம்? உமர் ரலியல்லாஹு அவர்களும் மனிதர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்திருக்கும் பொழுது அதை ஓவர்டேக் பண்ணி அதை மாற்றி ஒரு முடிவெடுப்பார்களேயானால் நம்முடைய கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லை கேட்பதுதானே தவிர உமர் சொல்லை ஏன் கேட்கவில்லை என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். அதனால முத்தலாக்குன்னு சொன்னால் ஒரு தலாக்கு தான். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு. உமர் ரலியல்லாஹு தீர்ப்பு தவறு. அதுக்கான அவர்த்து போனாங்க சொல்ல வரல, தவறுன்னு சொல்லுவோமே தவிர அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதுக்கு அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இதுக்கு தாண்டின தவறு செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இதுதான் நம்ம சொன்னோமா? அப்ப எப்படி மக்களை தூண்டுறாங்க? உமர் ரலியல்லாஹு அவர்களை நரகவாசி என்று சொல்ற அளவுக்கு வந்த பிறகு நாங்கள் பொறுக்குவோமா? அதெல்லாம் காரணம் இல்லை நீங்க கொந்தளிக்கிறதுக்கு. நீங்க தூக்கி பிடிச்ச மதுகபுடைய வண்டவாளத்தை எடுத்து போட்டவன தான் கொதிச்சிங்க. மூர்த்தருவில் வச்சு எதை நீங்க மதரசாவில் ஓதி ஆலிம்னு பட்டம் வாங்கினீங்களோ
அதுல கை வச்ச பிறகுதான் நீங்க கொதிச்சீங்களே தவிர நீங்க சஹாபாக்களுக்காக தான் கொதிச்சீங்களா? அப்படின்னா சஹாபாக்களோட எத்தனை விஷயங்களை நீங்க அது வருது, நான் என்னென்ன பட்டியல் போடுறேன். அப்ப இது வந்து அவர் என்ன செய்யறாரு, முன்னுரையில் அவர் சொல்லி விடுகிறார். முன்னுரையில் உசுப்பி விட ஆரம்பமே பொய், முதல் கோணல் முற்றும் கோணல். ஸ்டார்டிங் வரவேற்புரை எதில் ஆரம்பிக்குது? பொய்யிலையும் புழுகுலையும் ஆரம்பிக்கிறது. நம்ம உமரில் நரகவாசி என்று சொன்னதாக நீ ஒரு வீடியோவையோ ஒரு ஆடியோவையோ ஒரு பேப்பரில் எழுதுனது கொண்டாந்து காட்டு. உமர் இல்லான்னு நரகவாசி நாங்கள் சொன்னோன்னு காட்ட இயலாது. என்ன எப்படி அவங்க கேட்டால் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு பிதத்தும் நரகத்தில் சேர்க்கும்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அதை போட்டுருவாங்க. உமர் பிதத் பண்ணாரு, ஒவ்வொரு பிதம் நரகத்தில் சேர்க்கும், பார்த்தீங்களா நரகவாசிக்கிறாங்க இப்படி. அட ரெண்டு ரசூலுல்லாஹ் சொன்னது, அதாவது ஒவ்வொரு பிதத்து நரகத்தில் சேர்க்கும்னு ஹதீஸ் இருக்கலாம். அதை அடுத்து சொல்லுவோம், ஏதாவது ஒரு நாள் சொல்லியிருப்போம். பிதத்துகள் நரகத்தில் சேர்க்கும், பிதத்தை செய்யாதீங்கமோ. அப்போ உமர் பிதத் பண்ணாருங்கிறாங்க, பிதத்து நரகத்தில் சேர்க்கும்ங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உமரு நரகவாசி இப்படின்னு ஒன்று. இதுதான் மார்க்க அறிஞர்களுடைய வேலையா? இப்படித்தான் சிந்திக்கணுமா? இப்படித்தான் நாங்கள் சொல்கிறோமா? உண்மையில் இப்படி தான் சொல்கிறோமா? நீங்கள் எல்லாம் வைக்கிறதை விட உமர் அலிலான் மீது அவ்வளோ மதிப்பு வைத்திருக்கிறோம், அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஹசரஜிக்கள் மௌலானாக்கள் சேக்குமார்களுக்கெல்லாம் உங்கள் மதிப்பை பங்கு வச்சு கொடுப்பீங்க. நாங்கள் வந்து சஹாபாக்களுக்கு உரியதை இங்கே யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க மாட்டோம். அப்படி சஹாபாக்களை நாங்கள் மதிக்கிறோம், அது வேறு விஷயம். இது ஒன்றாச்சா? அடுத்து அதே அந்த அலாவுதீன் அண்ணா நகர் இமாம் என்று சொல்லக்கூடிய அலாவுதீன் சொல்றாரு, சவாலை சந்திக்க தயாராக இல்லாத காரணத்தினால் மூர்த்தரு கூட்டத்தை கேன்சல் செய்ய வைத்து விட்டார்கள். யார் தயாராக இல்லை? நீங்க எல்லாம் மாட்டீங்க ஸ்டேஷன்ல வச்சு. அதுல என்ன இவருக்கு அவர் கவுண்டர் கொடுக்கிறார். யாரு? தர்வேஷ் ரசாதி அடுத்து பேசுறாரு. இவருக்கு அடுத்து இவர் சொன்னது பொய்ங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்ததெல்லாம் வாசிக்கிறார். அப்போ வந்து நான் சவாலை நீ எப்படி நாங்கள் கூட்டம் போட்டால் நீ எப்படி மேடை ஏறுவேன் என்று சொல்லலாம், நாங்கள் கூட்டம் போட்டால் நீ ஒரு கூட்டம் போட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்வதன் மூலம் நாங்கள் மேடை ஏற ரெடியாக இருந்தோன்னு ஒத்துக்கிறாரு இல்லையா? அதாவது இவர் சொல்றாரு சவாலை சந்திக்க திராணி இல்லாமல் ஓடிவிட்டார்கள் அலாவுதீன்கிறவர் பேசுறாரு. பேசி உட்கார்ந்து 3வது நிமிஷத்தில் இவர் பேசுறாரு. அவர் உட்கார்ந்து 3 நிமிஷம் கூட ஆகல. யார்? தர்வேஷ் ரசாத் எந்திரிச்சு பேசுகிறாரு, நாங்கள் கூட்டம் போடுகிறோம், மேடையில் வந்து ஏறுவார்களாம், கேள்வி கேட்பார்களாம். அப்படி இது நீ மறுகூட்டம் போட்டு பதில் சொல்ல வேண்டியதானே, எங்கள் மேடையில் ஏறுவதாக நீ எப்படி சொல்லலாம் இப்படின்னு கேட்டீங்களே. அப்போ நாங்கள் சவாலை சந்திக்க நாங்கள் ஒளியலன்னு வழங்கிருச்சா இல்லையா? அவருக்கு இவர் பதில் கொடுத்துட்டார். அதான் அலாவுதீன் சொன்னது பொய் என்று யார் சொல்றார்? தர்வேஷ் ரசாதி சொல்றாரு, இல்லை இவங்க ஓடலை, மேடைக்கு வரது ரெடியாக இருந்தாங்க, நாங்கள் தான் ஓடிட்டோம் அப்படின்ட்டு அவர் வந்து அவருக்கு மறுப்புக்காக சொன்னாரு நம்ம தெரியல. அவருக்கு கவுண்டர் கொடுத்து முடிச்சிடுறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த தர்வேஷ் ரசாதிங்கிறவர் அதுக்கு பதிலே சொல்றதுக்கு தகுதி இல்லை. ரொம்ப வல்கரான கீழ்த்தரமான ஒரு ரவுடித்தனமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர் பேசுகிறார். வாதங்கள் அதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதில் பதில் சொல்வதற்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது வந்தது இந்த மாதிரி எழுதி கொடுத்தது போலீஸ் இதுதான் இருக்கு, மீதி பூரா திட்டும் வசை மொழியும் தான் இருக்குது, பாயிண்ட் இல்லை, அதை விட்டுருவோம். அடுத்து என்ன பாயிண்ட்னு கேட்டால் இவர் ஆரம்பிக்கிறார் சைஃபு வரிசையாக தான். அவர் என்ன பேசினாரோ அது நான் வரிசையாக அதே ஆர்டர் படியே. ஏன்னா நம்ம பேசினா ஒரு தொலைப்பில் வருவோம், அவர் பேசினா அவர் இப்படிலாம் போயிட்டு வர்றார், அந்த ரூட்லாம் நம்மளும் போயிட்டு வர வேண்டி இருக்குது. அவர் எடுப்பில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற வாதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படாமல் இருந்தார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஃபர்ஸ்ட் என்ன, அவர் சஹாபாக்களை விட்டு உசுப்பி விட்டு விட்டாரா, மக்களை உசுப்பி ஏற்றுறாங்களா? எப்படி? ரசூலுல்லாஹ் பக்குவம் இல்லாமல் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பக்குவப்படலன்னு இந்த பாவிகள் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குற ஆட்களுக்கு தோணுகிற விதமாக இவர் பேசுகிறார். யாரு? மார்க்க அறிஞர் பேசுகிற பேச்சா இது? ரசூலுல்லாஹ் பக்குவப்படலன்னு எவனா சொல்லுவானா? சொன்னா முஸ்லீமா இருப்பானா? என்ன அது பிரச்சனை? வரலாறை நுபுவத்துடைய வரலாறை விளக்குகிற நேரத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிற அந்த நேரத்திலேயே அனைத்தையும் தெரிஞ்சிருக்கவில்லை, நபி ஆனது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால தான் வரக்காட்டை கூட்டிட்டு போனாங்க. அவர் சொல்லியும் கூட உங்களுக்கு நம்பிக்கை வரல, வரக்காட்டு கூட்டு போறாங்க, பயப்பட்டு தான் செஞ்சாங்க. ஜிப்ரீல் வந்துட்டாரு, ஓதி காட்டுறாரு, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன தெரியல, நம்மிடத்துல வந்தது ஜிப்ரீல் என்றோ நாம் அல்லாஹ்வுடைய தூதராக ஆகிவிட்டோம் என்றோ அவங்களுக்கு தெரியவில்லை. பயந்து என்னை போர்த்துங்கள் என்று இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய நாங்கள். அப்போ புகாரி இமாமை போய் சொல்லி இதெல்லாம் பக்குவப்படலன்னு யார் சொன்னான்னு சொல்லணும், புகாரி இமாம் எழுதி வச்சுட்டாருன்னு சொல்லணும். அப்போ ரசூலுல்லாஹ் பயப்படுகிறார்கள். கதீஜா நாயகி என்ன பண்றாங்க, வரக்கா பின் நௌஃபல்ங்கிறவர்கிட்ட அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் முந்தைய வேதங்களை கற்றறிந்தவராக இருந்தார்,
கான கத்தர் நஸ்ஸரஃபில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் கிறிஸ்துவ மார்க்கத்தை தழுவி அந்த வேதங்களை எல்லாம் அவர் கரைத்து குடித்தவராக இருந்தார். அவர் சொன்னார், இல்லை உங்களுக்கு ஒன்றும் ஏற்படல, பயப்படாதீங்க. ஆயிஷா கதீஜா நாயகர் ஆறுதல் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது, நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, மற்றவங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறீங்க, அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆறுதல் அளிக்க முடியலை. அப்போ இவரெல்லாம் சொன்ன பிறகு அப்போ நம்ம தான் இறை தூதர் ஆகிருக்கோன்னு அப்போ தான் தெரிகிறது இப்படிங்கிறத சொல்லி, அப்போ படிப்படியாகத்தான் ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ் தெரிந்து கொண்டார்கள். பிறக்கும் பொழுது அனைத்தையும் தெரியவில்லை. இதைத்தான் நம்ம சொல்லி இருந்தோம். அது கூட என்ன ஆதாரம் காட்டுறோம், இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுறோம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மா குன்த தத்ரீ, உனக்கு தெரியாது, மல் கிதாபு வலல் ஈமான், வேதம் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்னன்னு உனக்கு தெரியாது. நம்ம அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நான் இப்போ வஹி மூலமா உனக்கு சொல்லித் தர்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியாது, ஈமான்டா என்னன்னு தெரியாது, அதே மாதிரி கித்தாபுண்டா என்னன்னு உனக்கு தெரியாது, நான் தான் இப்போ ஒன்று ஒன்றா உனக்கு சொல்லித் தர்றேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வசனத்தை வைத்து அதே மாதிரி வஜதக லால்லன் ஃபஹதா, உம்மை வழி தவறியவராக இறைவன் கண்டு உமக்கு நேர்வழி காட்டினான். இதையெல்லாம் வைத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் நபியாக நியமிக்கப்படுகிற நேரத்தில் எதுவும் தெரியாதவர்களாக சாதாரண ஒரு மனிதர் நிலையில் இருந்தார்கள். ஒவ்வொரு செய்தியாக வர வர தான் என்ன செய்தார்கள், அறிந்து கொண்டார்கள் சொல்றோம். இது நானா சொல்றேன் அல்லாஹ் சொன்னானா, நீ வஜதக லால்லன், நீ வழி தவறியவராக இருப்பதை அல்லாஹ் கண்டான், ஃபஹதா, உனக்கு நேர் வழி காட்டினான். இது குர்ஆன்ல இருக்கா இல்லையா? சின்ன சூரா, நீங்களாம் மனப்பாடம் பண்ண சூறாவில் இருக்குத, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வஜதக லால்லன் ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக், நீங்க அடிக்கடி ஓதுற சின்ன சூரா, எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற சூறாவில் தான் இருக்கிறது. அல்லாஹ் அப்படி சொல்றான். இதற்கு முன்னாடி வேதம் என்றால் என்னன்னு தெரியாது, ஈமான் என்றால் என்னன்னு தெரியாதுன்னு அல்லாஹ் தான் சொல்றான். இப்படி நிலையில் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் சொல்லி சொல்லி என்னன்னா அவங்களை மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தான். வஹி வருவதற்கு முன்னால் அந்த ஊர் வழக்கம் எப்படி அப்படி நடந்து கொள்வார்கள், இதானுங்க யதார்த்தம். அப்போ வஹி வர முடியும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு நீங்க சொல்லி அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ன்னு சொல்ல போறீங்களா? அப்போ மக்களை உசுப்பி, மக்கள் நினைப்பான் இதெல்லாம் வழங்காத மக்களுக்கு, மக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் பக்குவப்படலையாம்ல, இப்படி கூட்டமா இவங்க, அதான் எடுத்த எடுப்புலையே கேட்கறது ஆஃப் பண்றதுக்காக செய்யற தந்திரம் இது. அந்த காலத்தில் அப்படி தான் செய்தார்கள். இந்த மாதிரி இல்லாத ஒன்றை போட்டு விட்டு செய்யறது கேட்காம ஆக்குறதுக்காக வேண்டி இந்த வேலையை செய்தார்கள். அந்த ஒரு வேலையை அவர் எடுத்து ஸ்டார்டிங் அப்படி தான் ஆரம்பிக்குது அவருடைய ஸ்டார்டிங். அடுத்து என்ன, அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பாருங்கள், என்ன சொன்னாங்களா, மா அத்ரி மா பகாயி ஃபீக்கும். அடுத்து ரசூலுல்லாவை சொல்லிவிட்டு சஹாபாக்களை இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள், சஹாபாக்களை கேவலப்படுத்துகிறார்கள், சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதோ பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் பாருங்கள். இந்த ஹதீஸை இரண்டாவதாக வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாரு, நான் எவ்வளவு காலத்திற்கு உங்களோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது, எனவே ஃபக்தது பில்லதைனி மின் பாதி, எனக்கு பிறகு இரண்டு நபர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள், பின்தொடருங்கள். அபீபக்கரின் உமர், அந்த ரெண்டு பேர் யாரு, அபூபக்கர் உமர், இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் எனக்கு பிறகு நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் அபூபக்கரை பின்பற்றக்கூடாது என்கிறார்கள், உமரை பின்பற்றக்கூடாது என்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைத்து அபூபக்கரையும் உமரையும் பின்பற்ற சொல்லி யார் சொல்றார், ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால் அபூபக்கரை சொன்னதெல்லாம் மார்க்கம், உமர் சொன்னதெல்லாம் மார்க்கம் என்று ஒரு ஆதாரத்தை வைக்கிறார். இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் விவாத மேடை பார்த்திருந்தால் அவர்கிட்ட படித்த மாணவர் எம்ஐ சுலைமான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டார். அந்த சைபுதீன் ரசாதுடைய மாணவர் தான் யாரு, எம்ஐ சுலைமான், பெங்களூரில் ஓதுனார். எம்ஐ சுலைமான் அந்த விவாத மேடையில் பார்த்துருப்பீங்கள, எம்ஐ சுலைமானுக்கு இருக்கிற ஒரு மாணவருக்கு இருக்கிற ஒரு அறிவும் சிந்தனையும் கூட அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு இல்லைங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, அபூபக்கர் உமரை பின்பற்ற சொல்லிவிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு நான் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படைக்கு வருவோம். அபூபக்கர் உமர் வைங்க, உங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து என்ன, மதுஹபு தானே, மதுஹபை பின்பற்றது தானே, மதுஹபு தப்புங்கிறதானே ஆர்குமெண்ட். மதுஹபு சரியில்லை, குர்ஆன் தான் சரின்னு தானே சொல்லணும். நீ
சரியான ஆட்களாக இருந்தா எனக்கு பிறகு வரக்கூடிய அபு ஹனீஃபாவை பின்பற்றுங்கள் ஹதீஸ் கொண்டாந்து காட்டு, எனக்கு பிறகு ஷாஃபின்னு ஒருத்தர் வருவார் அவரை பின்பற்றுன்னு ஹதீஸ் கொண்டாந்து காட்டு, எனக்கு பிறகு மாலிக் வருவார் அவரை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டு, எனக்கு பிறகு ஹம்பலி வருவார் அஹ்மது இப்னு ஹம்பல் வருவார் அவரை பின்பற்றுங்கள்னு காட்டு. நீ செய்யறதுக்கு இதுக்கு அர்த்தம் என்ன ரெண்டாவது சொல்றேன், இது இருக்கட்டுமே, இது உங்களுக்கு எதிரானதா உங்களுக்கு ஆதரவானதா? இந்த ரெண்டு பேரை தான் பின்பற்றணும்னு சொல்லும் பொழுது அபு ஹனீஃபா பின்பற்றக்கூடாதுன்னு வழங்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பிறகு நீங்க யாரை பின்பற்றுங்க, அபூபக்கரை பின்பற்று. அபூபக்கர் மதுஹப்னு வை. நீ இந்த ஒருவன் ஒரு ஹதீஸை எடுத்து வைத்தால் அதில் அவனுக்கு ஆதாரம் இருக்கணும், அவன் செய்யக்கூடியதை எடுத்து வைக்கணும், அவனுக்கு அதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அவன் தான் நான் ஒரு வாதத்தை எடுத்து வச்சு நானே அதை ஏற்றுக்கொள்ளேன்னு அந்த வாதத்தை எடுத்து வைக்கலாமா? அவர் என்ன எடுத்து வைக்கிறாரு, அபூபக்கர் எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க, அந்த 2 பேரை பின்பற்றுங்கள், எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது அப்படி சொன்னாங்கல்ல. அப்ப உங்க வாதப்படி அபூபக்கரை பின்பற்ற வேண்டும், உங்க வாதப்படி சைபுத்தீன் ரசாதி வாதப்படி யாரை பின்பற்றணும், அபூபக்கரை பின்பற்றணும், உமரை பின்பற்றணும். அப்போ அபு ஹனீஃபா அதான பாயிண்ட், அதான டாபிக், அதான உன் மதுஹபு கித்தாபும் மதுஹபும் சரியாங்கிறதான டாபிக். அபூபக்கர் உமரை பின்பற்ற வேண்டும் என்பது உன்னுடைய வாதமாக இருந்தால் அந்த வாதம் மதுஹபுக்கு எதிரானதா இல்லையா? மதுஹபு இல்லைங்கிறதுக்கு ஆதாரமா இருக்குமா இல்லையா? மதுஹபுக்கு சப்போர்ட்டா நிக்குமா இது? அப்ப ரசூல் என்ன பண்ணனே, 2 நம்பரை போட்டு சொல்லுவாங்களா? அப்ப 2 தான். மீதி உள்ள அலி உஸ்மானை கூட விட்டுட்டாங்க, அஷ்ரத்துல் முபஷ்ஷரா கூட விட்டுட்டாங்க. அவங்களே சீன்ல வரலன்னா அவங்களுடைய தூசி கூட இல்லாத இமாம்கள் எப்படி வருவாங்க? சஹாபாக்கள் நாங்கள் அப்படி மதிக்கிறோம். சஹாபாக்களை எப்படி மதிக்கிறோம்? இந்த இமாம்கள் எல்லாம் அஷ்ரத்துல் முபஷ்ஷராவுக்கு தூசி என்கிற அளவுக்கு சஹாபாக்கள் நாங்கள் மதிக்கிறோம். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? இந்த இமாம்கள் நீ மதிக்கிறீங்களே, இவங்களையும் அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷராவையும் கம்பேர் பண்ணுனா மலைக்கு மடுவுக்கு உள்ள வேறுபாடு. அவங்களே ரசூலுல்லாஹ் பேர் சொல்லலைங்கும் பொழுது எப்படி அபு ஹனீஃபா வருவார், எப்படி ஷாஃபி வருவார், எப்படி மாலிக் வருவார், எப்படி ஹம்பலி வருவார்? அதுக்கெல்லாம் பிந்தி வந்த துருல் முக்தார், ஹிதாயா யானா, ரதுல் முக்தார், கன்சுத்தகாய்க்கு, நூருல் இலாஹு, ஃபதாவா ஆலம்கிரி, இதெல்லாம் எப்படி வரும்? அப்ப இது இவர்கள் எதை வாதிடுகிறார்களோ அதுக்கு ஆதாரமா நம்மளை திட்டுவதற்கு தான் உனக்கு யூஸ் ஆகுமே தவிர உங்களை நிலைநிறுத்த யூஸ் ஆகுமா? இது எங்களை விமர்சிப்பதற்கு வேண்டால் இதை யூஸ் ஆகிக்கிறீங்க, அதுக்கு பதில் இருக்கு எங்கள்கிட்ட. எங்களை விமர்சிப்பது யூஸ் பண்றீங்க, உங்க கருத்தை நிலைநாட்ட இது உதவுமா? உங்களுக்கு எதிராக நிற்குமா? அப்ப அபூபக்கர் உமரை பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து மதுஹபு இல்லை என்று தெரிகிறது. ஃபர்ஸ்ட் அவருக்கு அவரே முரண்பட்டு விட்டார், மதுஹபுக்கு ஆதாரம் இல்லைங்கிறத அவர் காட்டி விட்டார். அடுத்து என்ன, இதனுடைய பொருளுக்கு வருவோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னது நம்ம கட்டுப்பட்டு ஆகணும். அபூபக்கரை பின்பற்றணும், உமரை பின்பற்றணும். இக்ததவுண்டு வருது. இக்ததாண்டா என்ன அர்த்தம்? தொழுகையில் இமாம் இருக்காரு, இமாமை பின்பற்றி தொழுகிற ஆளுக்கு பேர் என்ன? முக்குத்ததி. இமாமுன்னு சொல்கிறோம்லங்க, ஒரு ஆள் இமாமு ஃபாலோ பண்ணி சஃபில் நிற்கிறவன், நமக்கு பேர் என்ன? முக்குத்ததின்னு பேர். இக்ததாவுலேருந்து வந்தது. அதாவது ஒருத்தருடைய செயலை பார்த்து ஃபாலோ பண்ணுறது. முக்குத்ததினா என்ன அர்த்தம் தெரியுமா? இமாமு தப்பாக என்ன செய்கிறாரு, ஒரு வேலையை செய்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்? சுட்டி காட்டணும், தவறை உணர்த்தணும். முக்ததி இமாம் என்ன செஞ்சாலும் செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ்வே தப்பு செய்ய சுட்டி காட்டலும் கேட்டாங்களா இல்லையா? அப்போ முக்குத்ததி இக்துதாங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் அவங்களுடைய செயல்களை பார்க்க வேண்டும், சரியானது தவறானது என்று பார்த்து பின்பற்ற வேண்டும். அதான் இக்திதாங்கிறது. அப்போ அவங்க நல்ல விஷயங்களை அவங்க வழி நடத்தி செல்வார்களே ஆனால் அவங்கள நீங்கள் பின்பற்றுங்க. மனிதர் என்ற முறையில் 1-2 விஷயங்களை அவங்க தவறாக செஞ்சிருப்பார்களே ஆனால் அதை பின்பற்றாதீங்க. அப்படித்தான் இதுக்கு பொருள் கொள்ளணும். ஏன் அப்படி பொருள் கொள்ளணும்? நீங்கள் இஷ்டத்துக்கு பொருள் கொள்ளலாம் நீ கேட்கலாம். ஏன் அப்படி பொருள் கொள்ளணும் என்று கேட்டால், அபூபக்கரை தனியாக வைங்க, உமர் ரலியல்லாஹு தனியாக வைங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த கண்டிஷன் தான். அபூபக்கர் உமர்லாம் தனியாக வைங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்க ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஹலாலாக்கின ஒரு விஷயத்தை அவங்க ஹராமாக்கி போடுறாங்க. தேன் இருக்குல்ல, தேனீக்கள் மூலமாக உற்பத்தி ஆகிற தேன், இந்த தேன் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யக்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, பலதரப்பட்ட வண்ணங்களிலே அதனுடைய வயிறுகளிலிருந்து ஒரு மதுரமான பானம் வெளிப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, மனைவிமாரோட ஒரு கோபம் ஏற்படும் பொழுது இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன், ஹராம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், யா ஐயுஹன் நபியு, நபியே
லீமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்குனது நீ எப்படி ஹராமாக்கலாம்? நான் ஹலால்னு அறிவிச்சிருக்கிறேன், அதை எடுத்து சொல்ற வேலை உங்க வேலை. நீங்களாம் எப்படி வந்து நீங்க ஹராமாக்குவீங்க? சொந்தமா நீங்க எப்படி ஹராமாக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறானே. அதுல என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய ரசூலே வஹி அடிப்படையில் தான் ஒரு செய்தியை சொல்லணும். வஹி இல்லாம சொன்னா அவங்களுக்கு அந்த ரைட் இல்லைன்னு விளங்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் தானங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. யார் கேட்குறா? சில பேர் போருக்கு வராமல் இருக்கு, எங்களுக்கு பர்மிஷன் தாங்கன்னு. ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? சரின்னு முனாஃபிக்குகளுக்கு போங்கப்பா, வராதவன்லாம் அவன் போங்கன்னு அவங்களுடைய அந்த விடுமுறையை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவன் லீவு கேட்குறான், யுத்தம் நெருக்கடியான கட்டம், போருக்கு புறப்படுறாங்க. எனக்கு வைத்த வலி, வீட்டில் பொண்டாட்டி சரியில்லை, அது சரியில்லை, இது சில காரணம் பொய் காரணம் சொல்கிறாங்க. ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? சரி போ அப்படி அவனை விட்டுட்டாங்க, செலவு கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அஃபல்லாஹு அன்க, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். லிமா அதின்தலகும், எப்படி நீ வந்து பர்மிஷன் கொடுத்தவங்களுக்கு? அப்போ என்னுடைய கட்டளை நீ எதிர்பார்த்துருக்கானே, எப்படி அவங்க இதை ஏற்றுக்கிட்டேன்? ஆனால் நான் மன்னிச்சிட்டேன், ஒரு விஷயம் நான் மன்னிச்சிட்டேன், நீ செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் என்னது நீ எப்படி செய்யலான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ வந்து இதில் என்ன வழங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்ட்டேர்ந்து ஒரு ஆர்டர் வராமல் ஒரு விஷயத்தை வஹி சம்பந்தப்பட்டதை முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டான். அப்போ எப்படிங்க இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேலே அபூபக்கருக்கு மரியாதை கொடுங்கன்னு அர்த்தம் வைக்கலாமா? அந்த ஹதீஸுக்கு தீன் விஷயத்துலேருந்து அர்த்தம் வைக்கலாமா? தீன் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் அபூபக்கர் என்னவெல்லாம் ஹலாலாக்குனார் ஹலாலாக்கிருங்க, அபூபக்கர் ஹராமாக்குனா ஹராமாக்கிருங்க, உமர் ஹலாலாக்குனாலும் ஹலாலாக்கிருங்க. ரசூல்லா ஹலாலாக்குனதை உமர் ஹராமாக்குனா கூட நீங்கள் உமர் சொல்ல கேட்டு ரசூல்லாத்துக்கு ஓரம் கட்டிருங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம் செய்யலுமா? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூல்மார்கள் வேலை தெளிவாக எடுத்து சொல்கிறது மட்டும்தான். பலாகுன்னா நான் சொன்னது எடுத்து சொல்கிறது, சிந்திச்சு சொல்வது இல்லை, கண்டுபிடிச்சு சொல்வது இல்லை, ஆராய்ந்து சொல்வது இல்லை. ரசூலுடைய வேலை என்ன? நான் சொல்வதை எடுத்து சொல்ல வேண்டும், வாங்கி கொடுக்குற வேலை தாங்கிறான் அல்லாஹ். ரசூல்மார்களுடைய வேலை என்னவா? இன் அலர் ருசுலி இன் அலைனா உமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். ஒவ்வொரு ரசூல்மார்களும் மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாங்க? தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு கடமை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன கேட்குறான்? வலவு தகவல் அலைனா பாதல் அகாவில், இந்த முகமது சில சொற்களை அவராக சொந்தமாக இட்டு கட்டுவாரையானால் ல அகதுனா மின்ஹு பில்யமீன், அவரை வழக்கரத்தால் பிடிப்போம், சும்மல கத்தானா மின்ஹுல் வத்தீன், அவருடைய நாடி நரம்பை தரிப்போம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லாது சொல்ல மாட்டார்கள். ஒன்று ரெண்டு இப்படி கவனக்குறைவா சொன்னால் திருத்திடுவான். அவங்களாம் இட்டுக்கட்டி ஒன்று சுயமாக உனக்கு தயாரித்து கண்டுபிடிச்சி இதுதான் இப்படி தான் தொழுகை, இப்படி தான் நோம்புன்னு சொல்லி அங்கேருந்து வகி வராமல் அவங்களா உன்னை செய்வார்களேயானால் பிடிப்பேன். என்ன வழங்குது? மார்க்கத்துக்கு அல்லாஹ் தான் சொந்தக்காரன், ரசூல் கூட கிடையாது. ரசூல் வந்து எடுத்து சொல்றவங்க, மெசேஜ் நமக்கு நேரடியாக வராது. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இப்படிதானே இஸ்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வஹி அடிப்படையில் சொன்னதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வஹி அல்லாமல் பல விஷயங்களை ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு மார்க்கமாக ஆக மாட்டேங்குது. என்ன செஞ்சுருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. நம்ம கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சுன்னத்துன்னு சொல்ல இயலுமா? ஏன் நம்ம சோறில் திங்கிறோம்? எல்லாரும் நாளையிலிருந்து ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டி சாப்பிட்டார்கள், அதுவே சுன்னத்தாவாது. ஏன்? அது வந்து ரசூலுங்கிற முறையில் சாப்பிடலை. அந்த காலத்தில் யார் இருந்தாலும் அதான் சாப்பிட்டுருப்பாங்க, அந்த ஊரில் யார் இருந்தாலும் அதான் சாப்பிட்டுருப்பாங்க. ரசூல்லா சாப்பிட்டு தான் அபுஜெயிலும் சாப்பிட்டான். ரசூல்லா நபியாவதுக்கு முந்தைய அதான் சாப்பிட்டாங்க, கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க. நபியான வஹி வந்து முகமதே
நாளையிலிருந்து நீ கோதுமை சாப்பிடுன்னு அப்படி அதிலிருந்து தான் ஆரம்பிச்சாங்களா ரொட்டியை? கோதுமை ரொட்டி சாப்பிட்டது பிறந்ததுலேருந்து சாப்பிட்டாங்க, ஊர் மக்கள்லாம் சாப்பிட்டான், எதிரி சாப்பிட்டான், நபி அவருக்கு முந்தி சாப்பிட்டாங்க, அதையும் பிந்தியும் சாப்பிட்டாங்க. இது வகி இல்லை, அதனால இது மார்க்கம் இல்லை. நீ சோத்தை திங்கலாம், அவங்க ரொட்டியை திம்பாங்க. அவங்க ரொட்டியை தின்றனால நீ ரொட்டி திங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மார்க்கம் என்ற அடிப்படையில் அவங்க செய்யலை. ரசூல்லா ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி போனாங்க, நம்ம என்ன செய்யறது இல்லை? நாம் ரசூல்லா ஒட்டகத்தில் போனார்கள், நாம் இங்கிருந்து பெருநாளைக்கு கீழக்கரைக்கு போவதா இருந்தால் நடக்குமா? பெருநாளைக்கு இப்போ சேருவீங்களா? பிற ஒன்றுக்கே புறப்படணும், பிற ஒன்றுக்கு புறப்பட்டா தானே செய்வீங்க, கீழக்கரைக்கு போய் சேர முடியும். இது நடக்கிற காரியமா? அப்போ என்ன செய்கிறோம்? ஒட்டகத்தில் போனது வகி அடிப்படையிலையா? ஒட்டகத்தில் அபுஜெயில் தான் போனா, ரசூல்லா மட்டும் போனால் வகின்னு சொல்லலாம். அபுஜெயில் போனால், எதிரிகள் போனாங்க, எல்லாரும் போனாங்க, நபி அவருக்கு முந்தியும் போனாங்க, நபி அவருக்கு பிந்தியும் போனாங்க. அப்போ இது நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் நம்மளும் தான் போயிருப்போம். ரசூல்லா வராமல் இருந்தால் ஒட்டகத்தில் யாரும் போகாமல் இருந்திருப்பானா? அதுக்கு முந்தையும் போயிட்டு தான் இருந்தான். அப்போ நம்ம என்ன வழங்குறோம்? வகியைத்தான் பின்பற்றணும். ரசூலே செஞ்சால் கூட அது வகியா, மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்த காரியமா, அவங்களுடைய அந்த ஊர் வழக்கம் சமுதாய அமைப்பு அதன் அடிப்படையில் செய்த காரியமா? ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தான் தொழுதாங்க, சட்டையெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு போர்வை பற்றி நிற்க முடியுமா? இப்போ அது மார்க்கம் நீங்கள் சொல்லுவீங்களா? நிற்கலாம், குற்றம் இல்லை. ஒட்டகத்தில் போகிறது குற்றம் இல்லை, ரொட்டி திங்கிறது குற்றம் இல்லை, துண்டை போத்திட்டு குற்றம் இல்லை. அதை சுண்ணத்து நீங்கள் சொல்லுவீங்களா? சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அதனால அப்படி சொல்ல முடியாது தானே. அப்போ நம்ம என்ன வழங்குறோம்? நாம் அபூபக்கர் உமரை நம்ம மதிக்கிறோம். அது என்னன்னு கேட்டால், ஒரு நிர்வாகம் ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய நேரத்தில் அவங்க அடுத்த தலைவர்களாக வருவார்கள் என்று அல்லாஹ் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்துருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு அப்புறம் அபூபக்கர் வருவார், அபூபக்கருக்கு அப்புறம் உமர் வருவார். இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்த்து கொண்டு அவருக்கு நீ சொன்ன நாங்கள் கேட்க மாட்டேன், நான் சொன்ன நீங்கள் கேட்க மாட்டேன்னு சொல்லி போருக்கு கூப்பிடுவார், பின்பற்றி ஓடுங்க, ஒரு யுத்தம்னு சொல்லுவார். அதுக்காண்டி 2 ரக்காத்து 4 ரக்காத்து ஆக்குவார். தொழுமன்ற அர்த்தம் அதுக்கு? ரசூலுக்கு இல்லாத ஒன்று நீ அபூபக்கருக்கு இப்படி அர்த்தம் செய்வீங்க. இதுக்கு அபூபக்கர் கட்டுப்படணும். இதனால தான் அந்த 2 பேர் ஆட்சியும் பஞ்சாயத்து இல்லாமல் இருந்துச்சு. எதனால? ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அபூபக்கர் சொன்னால் கேட்க ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அதனால தானே எதிர்ப்பு இல்லாமல் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. எப்போ யுத்தம் செய்கிறது, யார் யார் எங்கே போகிறது, யாரை எங்கே நியமிக்கிறது. உன்னை நியமிச்சாங்களா? அமீரா நீ இரு. நீக்குனாங்களா? என்ன அபூபக்கர் அப்படி கேட்காத, கட்டுப்பட்டு போ. இப்போ என்னை அபூபக்கர் காலத்தில் நான் இருக்கிறேன், என்னை யமன் நாட்டுக்கு அபூபக்கர் கவர்னரை நியமிக்கிறாரு, நான் என்னுடைய செயல் சரியில்லை, அடுத்த நாள் தபால் எழுதி நீ உடனே புறப்பட்டு வா, உன்னை நீக்கிட்டேங்கிறாரு. நான் என்ன செய்யக்கூடாது? அபூபக்கர் சொன்ன நீ சொல்லி நான் என்ன கேட்குறது? கட்டுப்படு. அதானே அது அது அதை குறிக்குமா அல்லது மார்க்கத்தை குறிக்குமா? மார்க்கத்தை குறிக்கும் நீங்கள் சொன்னீர்களே. ஆனால் அப்போ ரசூலுல்லாவுக்கு இல்லாத அதிகாரம் அபூபக்கருக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ நம்ம இந்த ஹதீஸை உங்களை விட நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் சொல்கிற அர்த்தத்தை தரவே இல்லை. அபூபக்கரும் உமரும் அந்த நிர்வாக விஷயங்களில் என்னென்ன செய்தார்களோ அவங்க காலத்தில் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், நடக்கிறது அவசியம். இதுதான் குறிக்கும். மார்க்கத்தை குறிக்க சாதாரண ஒருத்தனுக்கு விளங்கும். மார்க் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். மார்க்கத்தில் ஒரு ஆதாரத்தை நம்ம எடுத்து வைக்கிறதா இருந்தால் இதை ஏற்றுக்கிற மாதிரி அதையும் ஏற்றுக்கிறணுங்க. எதை ஒன்றை ஏற்றுக்கிட்டு ஒன்று மறுத்துடக்கூடாது. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? அபூபக்கர் என்ன சொன்னால் மார்க்கம், உமர் என்ன சொன்னால் மார்க்கம் அப்படின்னு சொல்லிவிட்டார்களே. ஆனால் அப்போ அதெல்லாம் மறுக்கிறாங்கடா ஆகிடுதா? தீன் அல்லாவுக்கு சொந்தங்கிறது, ரசூலுல்லாவுக்கு ஹராமாக்குற அதிகாரம் இல்லைங்கிறது அப்படி ஏற்றுக்கிற கூட ஒரு முஸ்லீம். அதையும் ஏற்றுக்கிறன்னு இதையும் ஏற்றுக்கிறணும். இதை நாங்கள் நிராகரிக்கலை. இதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதையும் ஏற்றுக்கொள்வோம். ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படாத வகையில் இணைத்து அதுக்கு உரிய வெயிட்டை அதுக்கு கொடுப்போம், இதுக்கு உரிய வெயிட்டை இதுக்கு கொடுப்போம். ஒன்னோட மோத விட மாட்டோம். பாதியை ஏற்றுக்கிட்டு பாதியை மறுக்கிற கூட்டமாக நாங்கள் ஆக மாட்டோம். இதை ஏற்றுக்கொள்கிற மாதிரியே வஹியை பின்பற்ற வேண்டும், வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவரை விட்டு உற்ற நண்பர்களை ஏற்படுத்தி நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். நல்லா கட்டளையிடுறான. வஹி மெசேஜ் அங்கேருந்து வரணும். அல்லாஹ்விடமிருந்து வந்த மெசேஜை தான் மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெசேஜை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தூதர்கள். இப்போ இந்த அர்த்தம் வரலன்னு வழங்கிருச்சா இல்லையா? இது ஒரு பெரிய ஆதாரமாக்கி அதுக்கு வர்ணனைலாம் போயிட்டு இருக்கு. அபூபக்கர் அப்படி இவன் அவர் சொன்னபடி வஹி இறங்க நம்ம அதுக்கு முந்தி சொல்லிட்டு இருக்கோம் பல வருஷங்களாக. இவங்க அப்துல் கார் ஜிலானியை பற்றி பேசியிருந்த காலத்தில் நம்ம அபூபக்கர் உமரை பேசிக்கொண்டிருக்கிறோம். இவங்க ஷாகுல் பாஷாவுடைய கராமத்துகளை பேசிக்கொண்டிருந்த காலத்தில் சஹாபாக்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் கேட்குறேன், அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள், பேர் என்னன்னு கேட்டு பாருங்களேன்.
மைதீன் பிச்சை, நாவூர் பிச்சை, சாவுல மீது, அடே பேர் வைக்க கூட சுமையா, யாசிரு, அம்மார் எல்லாம் எப்போ வைக்கப்பட்டுச்சு? எப்போ வைக்கப்பட்டுச்சு? சுமையாங்கிற பேரை ஒரு 25 வருஷம் எடுத்து காட்டுவீங்களா நீங்க? அம்மார்னு எடுத்து காட்டுவீங்களா? யாசிர்னு எடுத்து காட்டுவீங்க? சஹாபாக்கள் நீங்க மக்கள்கிட்ட சொல்லல. அப்படியான பேர்கள் மக்களுக்கு தெரிஞ்சால் அப்படி வைத்திருப்பார்கள். இப்போ தாங்க இந்த சுமையா, யாசிர், அம்மாரு, இப்போ சுபைரை பற்றி சொல்கிறோமா, நாளைக்கு சுபைரு, தல்ஹா இதெல்லாம் பேர்கள் வைக்கப்படும். அந்த காலத்து பேர்லாம் என்னது? மைதீன் பிச்சை, நாவூர் பிச்சை, அந்த பிச்சை, இந்த பிச்சை, துருத்தியப்பா, இந்த பேர்கள், காதர்வழி, கட்டியப்பா, அப்படிலாம் பேர்கள். இந்த மாதிரியாக எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டால், நாங்கள் வந்து சஹாபாக்களை மதிக்காத ஆட்களா? மதிக்க வேண்டிய விதத்தில் மதிங்க. இது அல்ல, நீங்கள் உங்களோட நாங்கள் அதிகமாக மதிக்கிறோம், இது அதுக்கு பதிலுங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இன்னன்னாசலக்கும் தபவுன் யத்தூன மின் அக்தாரில் அருளி யத்தஃபக்கஹூன ஃபைதா அத்தவுக்கும் ஃபஸ்தௌசு பிஹிம் ஹைரா. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், உண்மைதான். என்ன சொன்னாங்க? இன்னன்னாசலக்கும் தபவுன், மக்கள் எல்லாம் உங்களை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பூமியின் பல கோணங்களிலிருந்து உங்களிடத்தில் வருவார்கள். எதுக்கு வருவார்கள்? யத்தஃபக்கஹூன, மார்க்க விளக்கம் பெறுவதற்காக வேண்டி வருவார்கள். ஃபைதா அத்தவுக்கும், அவர்கள் உங்களிடத்தில் வந்தால் ஃபஸ்தௌசு பிஹிம் ஹைரா, அவர்களுக்கு நல்ல முறையில் என்ன செய்யுங்க? அவர்களுக்கு வசியத்து செய்யுங்கள், நல்லதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? பிந்தி வர்ற அனைவருக்கும் சஹாபாக்கள் தான் பின்பற்றத்தக்கவர்கள். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இனி வரக்கூடிய மக்கள்லாம் யாரு? உங்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள், உங்களை தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு அந்த முதல் வார்த்தை மட்டும் திருப்பி அர்த்தம் கொடுத்து, அப்ப சஹாபாக்கள் அத்தனை பேரை நம்ம என்ன செய்யலாம்? பின்பற்றலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அதுலேயே மறுப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த ஹதீஸையை முழுசா பார்த்தீங்கன்னா என்ன வருது? உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் முந்தின சமுதாயம், நம்ம போய் சஹாபாக்களுக்கு முந்தி பிறக்க முடியுமா? முந்தி உள்ளவனுக்கு அடுத்து வரணும், பிந்தி தானே வருவான். என் புள்ள வந்து என்னை தானே பின்பற்றுவான். பின்பற்றுன்னு என்ன அர்த்தம்? அடுத்து வர்றவங்கன்னு அர்த்தம். அப்போ சஹாபாக்களை நம்ம போய் முந்தி போய் பிறக்க முடியுமா? நான் அபூபக்கருக்கு முந்தி போய் நின்றுக்கிட்டு நான் தான் உனக்கு முந்தி சொல்ல இயலுமா? அப்போ தோற்றத்தில் காலத்தில் அவர்கள் முந்தி இருக்கிறார்கள். அடுத்து வர்றவங்களாம் பிந்தி வர்றவங்க தான், தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அப்போ மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்து தான் வரப்போகிறாங்க. நீங்கள் தான் முந்தி இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால பூமியின் பல பகுதிகளில் இருந்து உங்களை தேடித்தான் வருவார்கள். எதுக்கு வருவாங்க? யத்தஃபக்கஹூன, மார்க்க விளக்கம் கேட்பதற்காக வருவார்கள். அப்படி வந்தால் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தோணுகிறதோ அதெல்லாம் விட்டு அடிங்கன்ற சொன்னாங்க. அங்கே தான் ஆப்பு வைக்கிறாங்க. அதிலே அவர் வாய்ச்ச ஹதீஸ் தான். ஃபஸ்தௌசு பிஹிம் ஹைரா, நல்லதாக பார்த்து சொல்லிக் கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில் மடியில் உள்ளதை போட்டுறாம, நல்லதுன்னா என்ன? குர்ஆனில் உள்ளது, ஹதீஸில் உள்ளது. அதாவது சொல்லி கொடுக்குற ஆசானா சொன்னாங்களா, சட்டங்களை உண்டாக்கக்கூடியவர்களா சொன்னார்களா? அதில் என்ன வருது? யத்தஃபக்கஹூன, மார்க்க விளக்கம் கேட்க வருவார்கள். பிந்தி வர்ற சமுதாயம் இப்போ நம்ம இருக்கணும்னு வைங்களேன், நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்மள்ட்ட தான் கேட்பாங்க. நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கூட உங்களுக்கு நான் சொல்லலாமே, மக்களே நீங்கள் எல்லாம் இப்போ மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், இனி வரக்கூடிய சமுதாயம் உங்களை பின்பற்றி வர்ற சமுதாயம், எனவே நீங்கள் நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்கிறேன். உடனே என்ன பண்ணு? நம்மளுக்கு மார்க்கத்தை உருவாக்குற அதிகாரம் வந்து விட்டது, நம்மளா சட்டங்களை ஹலாலாக்கி கொள்ளலாம், அப்படி அர்த்தமாக இருக்கு. முந்தி வர்ற சமுதாயம் பிந்தி வர்ற சமுதாயத்தை, பிந்தி வர்ற சமுதாயம் முந்தி வர்ற சமுதாயத்தை பின்பற்றத்தான் செய்யும். இப்போ நம்மளை வந்து நம்ம புள்ள பின்பற்றுவான், நம்ம வாப்பா பின்பற்றுவோம், நம்ம வாப்பா அவர் வாப்பா பின்பற்றிப்பாரு. இப்படித்தானே சங்கிலி தொடராக வந்துகிட்டு இருக்கிறது. அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பிந்தி என்ன சொல்றாங்க? அவர்கள் எதுக்கு வர்றாங்க? யத்தஃபக்கஹூன, மார்க்க விளக்கம் கேட்டு உங்கள்கிட்ட வருவாங்க, விளக்கம் கேட்பாங்க. விளக்கம் கேட்டவன உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினச்சி உள்ளதை விட்டு அடிச்சு விட்றாதீங்கன்றான் ரசூலுல்லாஹ். அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, ஃபஸ்தௌசு பிஹிம் ஹைரன், ஹைரை சொல்லி கொடு. உன்னை நம்பி வர்றாங்க, ஏமாற்றி விடாத, சந்தியில் விட்டு விடாத. அப்போ அதுலேருந்து என்ன விளங்குது? உங்கள் இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கக்கூடாது, பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு நல்லதை சரியானதை சொல்லி கொடுங்கன்னு இருக்குதா? சஹாபாக்கள் என்ன சட்டத்தை வேண்டாலும் உருவாக்குவார்கள், அவர் ஹலாலாக்குவார்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் ஹராமாக்குவார்கள். இப்படி ஒன்று இருந்தால் நபின்னு ஒரு ஆள் எதுக்குங்க? இப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அவர் பிள்ளை கத்திருப்பாரு, அவர் பிள்ளைட்டு அவர் பிள்ளை கத்திருப்பாரு, அவர் பிள்ளைட்டு அவர் பிள்ளை கத்திருப்பாரு. நபி அடுத்து எதுக்கு ஒரு நபி எல்லாம் விட்டுட்டு போயிருக்கலாமே?
அப்படி சங்கிலி தொடராக இருந்தால் இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம் எதுக்கு 360 சிலையை வணங்கினாங்க? இப்ராஹிம் நபி ஒரு கடவுளை சொல்லிட்டு போனார், அதுக்குன்னு காபாவை கட்டினாரு. அவர் பிள்ளைங்க தான் 360 சிலை வச்சு அழைச்சி வணங்குறாங்க. அப்போ அப்படி வராது, மெசேஜ் மாறி மாறி வந்துடும். அதனால என்ன பண்ணணும், அந்த ஒரு பேஸில் நின்றா தான் சரியாக வரும். இப்போ அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு பின்பற்றுவதற்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னால், சஹாபாக்கள் எப்படி இவங்க சொல்கிற அர்த்தத்தில் பின்பற்ற இயலுமா? அந்த அர்த்தம் கிடையாதுங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு, இதை சொல்லிவிட்டு பாருங்கள், 3 தலைமுறையை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சமுதாயத்திலே சிறந்தவர்கள் 3 என் காலத்தில் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சமுதாயத்தில் சிறந்தவங்க யாரு? ஏன் காலத்தில் இருந்தவங்க. அதுக்கடுத்து சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கடுத்து வரக்கூடியவங்க அடுத்து சிறந்தவங்க. சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கடுத்து வரக்கூடியவங்க அடுத்து சிறந்தவங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி பார்த்தீர்களா, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்களை பின்பற்ற சொன்னார்கள், பின்பற்ற சொன்னாங்க, சிறந்த சமுதாயம்னாங்க. அடுத்து சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியின்கள் சிறந்த சமுதாயம்னாங்க. தாபியின்களுக்கு அடுத்து தாபியின்கள் சிறந்த சமுதாயம்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த இமாம்கள்லாம் இதுக்குள்ளே வந்துடுறாங்களாம். பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? ஆனால் அதை கூட சொல்ல மறந்துடுறார். அதுக்கு தான் இதை எடுத்தார். அவரே இந்த வாதத்தை எடுத்து வச்சுட்டு அவர் சொல்லாமே போயிடுறாரு. முதல்ல சஹாபாக்களை சொல்லிவிட்டு அடுத்து 2வது காலத்தில் தான் அபூ ஹனீஃபா இருக்கிறார். இதுதான் அவங்களுடைய ஆர்குமெண்ட். அவர் அந்த குஷியில் நாரத்தை பின்னாங்களா அப்படி மாறிட்டு வேற மாதிரி போயிட்டார். அவர் அவர் சொல்ல வந்த நோக்கம் என்ன, இதுதான் சொல்ல வர்றா. எப்படி ரசூலுல்லாஹ் காலம் சிறந்த காலம், அடுத்த காலம் அதுக்கடுத்து சிறந்தது, அடுத்த காலம் அதுக்கடுத்து சிறந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, அவர்களை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுன்னு வார்த்தைங்க இருக்கா? அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு இருக்குதா? இல்லை. சரி, ஒரு ஹதீஸை விளங்குறதா இருந்தால் அதை முழுசாக பார்த்தா கூட விளங்கி போயிடும். அதுலேயே ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதிலே விளக்குறாங்க. அந்த 3 கூட்டத்தை சொல்லிடுறாங்கல்ல, 3 கூட்டம் சிறந்ததுன்ட்டாங்க. என்ன அர்த்தத்தில் சிறந்ததுன்ட்டாங்க? சட்டம் வகுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குங்கிற அர்த்தத்திலையா? அவங்க நினைச்சதை எல்லாம் மார்க்கமாக உருவாக்கிக்கலாங்கிற அர்த்தத்திலையா? அர்த்தத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன்ன பாதக்கும் கௌமன், உங்களுக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் தோன்றும், யகூனூன அமானித மோசடி செய்வார்கள், நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம். பாயிண்ட் விளங்குதா? சிறந்த சமுதாயம்னா சிறந்த சமுதாயம்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, எப்படி சிறந்த சமுதாயம் விளக்குறாங்க. எப்படி சிறந்த சமுதாயம்? உங்களுக்கு பிந்தி வரக்கூடிய ஆட்கள் நீங்கள் மோசடி கம்மியாக செய்வீங்க, அவங்க நிறைய மோசடி செய்வார்கள். வலா யூத்தமனூன், நம்பிக்கையோடு நாணயத்தோடு நடக்கவே மாட்டார்கள். யஷ்ஹதூன், அவங்க சாட்சி சொல்வார்கள். வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சி சொல்ல அழைக்கப்படாமலே வழியை போய் சொல்றது. சாட்சி கூப்பிட்டாத போய் சொல்லணும், கூப்பிடாமலேயே சாட்சி சொல்ல போவார்கள். ஓ யுன்திரூன், நேர்ச்சை செய்வார்கள். வலா யஃபூன், நிறைவேற்ற மாட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மார்க்கத்தை கடைப்பிடிச்சு ஒழுகிறதுல நீங்க சிறந்து நிற்பீங்க. உங்க அளவுக்கு நேர்ச்சை செஞ்சு நிறைவேற்றக்கூடிய இருக்க மாட்டாங்க. அதை எப்படி சமாளிக்கலாம், எப்படி தப்பிக்கலாம், எப்படி பொய் சொல்லலாம், கடன் வாங்கும்போது எப்படி பேசலாம், திருப்பி கொடுக்கும்போது எப்படி பேசலாம், இப்படி எல்லாம் டெக்னிக் பண்ணி என்ன செய்வாங்க, ஏமாத்துவாங்க. நீங்க அப்படி உள்ளவங்க இல்லை, நீங்க நல்லவங்க. அதாவது அதே ஹதீஸ் தான் இது, வேற எங்கே இருந்து வரல. அதே ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, உங்களுக்கு பின்னாடி ஒரு நீங்க சிறந்த சமுதாயம், அடுத்து வர்றவங்க அடுத்த சிறந்த சமுதாயம், அடுத்து வர்றவங்க அடுத்த சிறந்த சமுதாயம். அதில் என்ன ஆகுது, எதனால சிறந்தவங்க தெரியுமா? உங்களுக்கு பிந்தி வர்றவங்க மோசடி செய்வாங்க, நாணயமாக நடக்க மாட்டாங்க, சாட்சிக்கு சொல்ல கூப்பிடாமலே போய் சாட்சி சொல்லுவாங்க, நேர்ச்சை செய்வாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. ஓ எஃப்சு ஃபீஹிமுல், இன்னொரு ரிவாயத்தில் ஃபீஹிமுல் கிதுபு, பொய் அவர்கள்ட்ட அதிகமாயிரும். நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, நெருக்கடியான கட்டத்தில் கூட என்ன செய்ய மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீங்க, இவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு அந்த சமுதாயத்தில் மற்ற சமுதாயத்தை விட தீமை குறைவாக இருக்கும், நன்மை அதிகமாக இருக்கும். இந்த அர்த்தத்தில் சொன்னாங்க என்று அதிலேயே விளங்குறது. அதில் இன்னொன்று என்ன இருக்குது தெரியுமா? ஓ எல்ஹரு ஃபீஹிமு சிமனு, அவர்கள்ட்ட எத்த சம, அதையும் வாசிக்கிறார் அவர். ஓ எத்த சம்மனுன, அவர்கள் கொழுப்பெடுத்து பேசுவார்கள் அப்படின்னு அர்த்தம் செய்கிறார். அந்த ஹதீஸை வாசிக்கிட்டு அவர் அர்த்தம் செய்கிறாரு. கொழுப்படுத்து, இவங்க பேசுகிறாங்கல்ல கொழுப்படுத்து, அந்த மாதிரி கொழுப்படுத்து பேசுவார்கள். யாரை சொல்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு. எத்த சம்மனுன்னா கொழுப்படுத்து பேசுவான்னு அர்த்தம் இல்லை, கொழு கொழுன்னு இருப்பான்னு அர்த்தம்.
அகராதியில் அர்த்தம் அந்த ஹதீஸுக்கு ஃபத்துஹுல் பாரியில் இப்னு ஹஜர் அவர்களே என்ன சொல்றாங்க, வயல்ஹர் ஃபீஹிமு சிமனு, நல்லா கூழ் கொண்டு ஊதி போயிருப்பாங்க அப்படின்னு வருது. எப்படி என்ன பார்க்குறமா இல்லையா? எப்படி இருக்கு? மற்றவங்களாம் இருந்தால் இப்படி தண்ணி வயிற்ற வச்சுக்கிட்டு அஜரத்துன்னு சொல்லி 2 பங்கு சோறு தான் கேட்டு எல்லாத்தையும் 2 பங்கு அதை தான் சொல்கிறாங்க. பிந்தி வர்றவங்க வந்து என்ன பண்ணுவான், அவன் பறக்குவான், பணக்காரன்ட்டு போய் பிச்சை கேட்பான், காசு பணத்துக்கு அலைவான், மலேசியாவில் போய் பிச்சை எடுப்பான். அதைத்தான் மிகப்படுத்தி நான் சொல்லலை, இதுக்கு அர்த்தமே அதாங்கிறார் இப்னு ஹஜர். இதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டால், உலகத்தினுடைய சுகபோகங்களுக்காக வேண்டி எதையும் செய்வார்கள், எவ்வளவு அவமானத்தையும் செய்வார்கள் என்று இதுக்கு அர்த்தம். இப்போ யாரை குறிக்குது இது? உன்னைய மாதிரி ஆட்களை விட அவங்க அப்படி இருக்கல. அவங்க வந்து என்ன செய்யல, எனக்கு 2 பங்கு தருவியா அப்பதான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்க போய் பிச்சை எடுக்கவே இல்லை, அவங்க யார்ட்டையும் கையேந்தவே இல்லை, அவங்க வயிற்ற பெருசாக வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கல, இல்லை ஒவ்வொன்றும் இப்படி மழை மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி ஊதி போயிருக்காங்க பாருங்களேன். அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெளிவாக இருக்கிறது. இது புகாரியில் 2651 3600 அவர் நம்பர் சொல்லாமல் சொல்கிறோம், நம்ம நம்பரோடவே சொல்கிறோம். அந்த 3 கூட்டம் என்று சொல்லிவிட்டு பின்னாடி என்ன சொல்கிறாங்க, கேரக்டரில் நல்ல கேரக்டர். இந்த 2 பேரும் ஒப்பிட்டு இவர் நல்ல கேரக்டரு, இவர் கெட்ட கேரக்டர்னா என்ன அர்த்தம்? இவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அர்த்தமா? நல்ல கேரக்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் இவர் வர்றாரு, நீ வந்து இனிமேல் சுபுக்கு 1 ரக்கா தொழுவு. என்ன நல்ல கேரக்டர்னு சொன்னாங்கல்ல, நான் நல்லவன்னு சொன்னாங்கல்ல, அப்படி அர்த்தம் அதுக்கு? அப்படியே நல்ல கேரக்டர்னா இருக்கிறத ஒழுங்காக நடத்துவான், அதான் அர்த்தமா? நீங்கள் சொல்லக்கூடிய அர்த்தமா? அப்போ இப்படி ஒரு அர்த்தத்தை செய்து விட்டு அதுக்கு என்ன செய்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம் தெரிகிறதா? அந்த வாசகத்தை எழுதி வச்சுக்கிறேன். அவர்கள் மார்க்கமாக சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹைருல் குர் இதுக்கு அர்த்தம் செய்கிறார். சமுதாயத்தில் சிறந்தது 3 காலம்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் இவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் வேற அர்த்தம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க, நல்லா ஊதி போய் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு இடத்துல அடையாளம் சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றாங்க, வருவாங்க வாயினால பேசுவாங்க மார்க்கத்தை, தொண்டக்குழிய கறக்காது, சீமாகும் அத்தஹலீக், முட்டை அடித்து கொண்டு போய் இவருடைய அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கூட்டம் என்ன கூட்டம்ங்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சீமாகும் அத்தஹலீக், இவங்களுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா அது வந்து மொட்டை அடித்து கொண்டிருப்பது இவங்களுடைய அடையாளம். இன்னைக்கு பாருங்க மதரசாக்கள் பூரா எல்லாம் மொட்டை. மதரசாவில் பள்ளிக்கூடத்தில் போகிறவனுக்கு மொட்டை கிடையாது, காலேஜில் படிக்கிறவனுக்கு மொட்டை கிடையாது. மதரசா ஓத போனால் என்னது, வலுவலுன்னு மொட்டை, வாரம் மொட்டை அடிக்கணும். அந்த மாதிரி வாரது மொட்டை அடித்து வைக்கிறீங்கள, என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க? உங்களை குறித்து வந்திருக்கிற இந்த ஹதீஸுகளை எல்லாம் வச்சு என்ன பின்னாடி உள்ளது மறைச்சு விட்டு சிறந்த சமுதாயம் சிறந்த இப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படைக்கு வர்றாங்க. அடுத்து என்ன செய்கிறாரு தெரியுமா, அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு. உதாரணத்திற்கு பாருங்கள், அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்களா கண்டிய கேட்குறாரு, ரசூலுல்லாஹ் தொழு நீங்களா போய் பார்த்தியா? அப்போ ரசூலுல்லாஹ் தொழுது யார் பார்த்திருப்பார்? சஹாபாக்கள் பார்த்திருப்பார்கள். சஹாபாக்கள் தொழுது யார் பார்த்திருப்பார்? தாபியன்கள் பார்த்திருப்பார்கள். தாபியன்கள் தொழுது யார் பார்த்திருப்பார்? தபுத்தான் பார்த்திருப்பார்கள். அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதனால நம்ம போய் ரசூலுல்லாஹ் பார்க்க இயலுமா? அப்போ சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்களோ அதுதான் நமக்கு சட்டம்னு தான் இதுக்கு அர்த்தம். என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்கள் அவ்வாறு தொழுங்கள்னா ரசூலுல்லாஹ் தொழுதை சஹாபாக்கள் மட்டும்தான் பார்த்திருப்பார்கள். சஹாபாக்களை தவிர யாரும் பெரிய தத்துவமாக சொல்றார், சஹாபாக்களை தவிர ரசூலுல்லாஹ் தொழுது மட்டும் எதையும் தான் பார்த்துருக்க மாட்டாங்க. தான் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுது மட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க. நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி பேசுனது சிரிச்சது எதையும் தான் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸை சொன்னதை கூட சஹாபாக்கள் தான் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இது பெரிய தத்துவம் மாதிரி சொல்றாரு. சஹாபாக்களை தவிர யாராவது பார்த்துருப்பார்களா? அதனால அவங்க தொழுத மாதிரி தொழுவணும். அப்போ நம்ம கேட்குறோம், அப்போ சஹாபாக்கள் தொழுத மாதிரி தொழணுங்கிறீங்கல்ல. அப்போ நான் கேட்குறேன், இப்னு மசூத் அவர் ஒரு மாதிரியாக தொழுதார். எப்படி தொழுதாரு? ருக்குவில் போய் என்ன பண்ணிக்கிறாரு, 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு கவட்டுக்குள்ளே கையை வச்சுக்கிறாரு. எந்திரிங்க, ஒரு ஆள் எந்திரி, ருக்குக்கு போ, இப்படி திருப்பி ருக்குக்கு போ, முட்டுக்காலில் அப்படி வைக்காம 2 கை ஒன்றா சேரு, இப்படி கொண்டு வை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ருக்கு செய்கிறார். நல்லா பாருங்க, இப்படி செய்யலாமான்னு உங்களுக்கு போய் கேளுங்க. ஏன்பா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தொழுதை பார்த்தானே தொழுதுருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதை பார்த்தானே சஹாபா தொழுதாரு, இப்படி இப்னு உமர் தொழுதார, இப்படி தொழுவலாமா அனைவரும் தொழுவலாமான்னு கேளுங்க. அப்போ என்ன சஹாபா, அப்போ நீ என்ன வழங்குற, சஹாபாக்கள் செஞ்சாலும் பரிசீலிக்கணும். அவர் ஒரு சஹாபி தானே இப்னு மசூத், ஆரம்ப காலத்து சஹாபியில் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கடியான கட்டத்தில் கொஞ்சம் பேரோட மக்காவில் இருந்தாங்களே, அந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி இல்லையா அவர்? அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளவர். ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க பாத்ரூம் போவாங்கல்ல, தூரமாக போயிடுவாங்க, அவங்களுக்கு தண்ணிலாம் எடுத்து ரெடியாக உட்காந்துருக்கிறாள் அவர் ஒரு ஆள்.
அந்த மாதிரி ரசூலுல்லாவோட நெருங்கி இருந்த ஒரு ஆள் தொழுகிறார், எப்படி கவுட்டுக்குள்ளே கையை வச்சுக்கிட்டு ருக்கு செய்கிறாரு. அப்போ இது சரின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ இது கேள்வி இது என்ன அர்த்தம் நீங்கள் செய்கிறீங்க? இதெல்லாம் பொய்யுங்க. சரி, நான் கேட்குறேன், ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சஹாபாக்கள் தொழுத மாதிரி. அப்போ சஹாபாக்கள் வந்து மக்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதாங்கன்னு புகாரில் இருக்குதா? ஹனஃபி மதுஹபில் கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா சொல்றது சஹாபாக்களை. ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் இருக்கு பாருங்க, சஹாபாக்களை தூக்கி போட்டு மிதிக்கிற ஒரு மதுஹப் இருக்குன்னா ஹனஃபி மதுஹப். சஹாபாக்கள் சொன்ன எல்லாத்தையும் மிதிச்சு ஒன்றும் கட்டுப்படாமல் ஆகி சஹாபாக்கள் அதிகம் புறக்கணித்த ஒரு மதுஹப் எது? ஹனஃபி மதுஹப். இவங்க சொல்றாங்க அப்ப சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு வருது, ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தான் சஹாபாக்கள் தொழுதாங்க. ஓகே, அப்ப சஹாபாக்கள் மக்ரிபு தொழுகை பாங்கு சொன்ன உடனே எபுத்ததிர்வுன, அதாவது தூண்களை நோக்கி அவர்கள் சுன்னத் தொழுவதற்காக விரைவார்கள், வேக வேகமாக போய் 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்கன்னு இருக்குது. உன் பள்ளியில் போர்டு எழுதி போட்டு வச்சுக்கிற 6:45:52 மக்ரிபு பாங்கு, இக்காமத்து உடன். இக்காமத்து என்ன? உடன். உடன் அர்த்தம் அப்பவே பாங்கு சொன்ன உடனே இக்காமத்து. பெயின்ல பர்மனண்டா எழுதி வச்சிருக்குதா? அப்ப நான் கேட்கிறேன், நீ ரசூலுல்லாஹ் தொழுது பார்த்தானே சஹாபி தொழுதுருப்பாங்க. சஹாபி தொழுதுருக்காங்களே இல்லை மக்ரிபுக்கு முன்னாடி? புகாரில் இருக்கா இல்லையா? நீ வந்து சொல்றதுல உண்மையாளனா இருந்தால் இதை உனக்கு சட்டம் இப்ப சொல்ல ஏழுமா? கொதறி போடுவாங்க. மதுஹப் கிதாபுல உள்ள எப்படி நீ சொல்லலாம்? ஜமாத்துலமா நீக்கி போடுவாங்க. இந்த ஆள் சொன்னார்னு வைங்க, அது எப்படி மதுஹப்ல கூடாது என்று இருக்கும் பொழுது நீ எப்படி மக்ரிபுக்கு முன்னாடி தொழ சொன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப சஹாபாக்களை சொல்வது ஏமாத்துவதற்கு. சஹாபாக்களை அவர்கள் பின்பற்றவே கிடையாது. நாமளாவது தேவையில்லைன்னு சொல்ற கொள்கையில் உள்ளவங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணுங்கிற கொள்கையில் உள்ளவங்க நம்ம. நீங்க யாரு? நான் கேட்கிறேன், இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தானே தொழுதாங்க. அப்ப சஹாபாக்கள் வந்து பெருநா தொழுகையை பெண்களை அனுமதிச்சாங்கல்ல, ரசூலுல்லாஹ் காலத்தில் அனுமதிச்சாங்கல்ல, அதை பார்த்து சஹாபாக்கள் அனுமதிச்சாங்கல்ல. நீ ஏன் பொம்பளை வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிற? நீ எதுக்கு பொம்பளை வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிற? அப்ப நீனே சொல்ற ரசூலுல்லாஹ் தொழுத சஹாபாக்கள் தான் பார்த்தார்கள், அதனால சஹாபா சொன்னதை அப்படி ஏத்துக்கிறோன்னு சரி ஆயத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் வந்தாங்களா இல்லையா? சஹாபாக்கள் காலத்தில் பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் திடலுக்கு வந்தார்கள். நீ ஏன் பொம்பளை வரக்கூடாதுங்கிற? அப்ப நீ சஹாபாக்களை பின்பற்றது பொய்யா இல்லையா? 5 வேளை தொழுகைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் வந்தாங்கல்ல, அபூபக்கர் காலத்திலையும் வந்தாங்கல்ல. நீ அபூபக்கர் பின்பற்ற மாட்டேங்கிற. அந்த 2 பேரை பின்பற்ற பெண்ணாச்சு. 2 பேரை பின்பற்ற சொன்னீங்க. இப்போ அபூபக்கரை உமரை பின்பற்ற சொன்னீங்க. அபூபக்கர் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுதாங்களே, உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் பெண்களை உமர் தடுத்தாருங்கிறது பொய்யான செய்தி. உமர் காலத்திலையும் பள்ளிவாசலில் வந்து பெண்கள் தொழுதாங்களே, நீங்க ஏன் ஹனஃபி மதுஹபில் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கிறீங்களே? அப்ப நீங்க ரசூலையும் பின்பற்றவில்லை, அபூபக்கரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவரையும் பின்பற்றவில்லை, உமரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவரை பின்பற்றவில்லை. பெருநாளைக்கு 7, 5, 12 தக்பீர் சொல்றதுக்கு பதிலாக 3, 3, 6 தக்பீர் சொல்றீங்களே, எந்த சஹாபி இப்படி செஞ்சான்னு காட்ட முடியுமா உங்களால? 6 தக்பீருக்கு முதல் ரக்காத்துக்கு 3, 2வது ரக்காத்துக்கு 3. அப்ப சஹாபாக்கள் செய்யாத ஒன்றை இதெல்லாம் வந்து சஹாபாக்கள் பேரை பயன்படுத்துகிறார்கள். அது இவங்களுக்கு மதுஹபை நியாயப்படுத்துறது ஒண்ணுமே கிடைக்காதனால அபு ஹனீஃபா பின்பற்றுன்னு காட்ட இயலாது, ஷாஃபின்னு காட்ட என்ன பார்த்தாங்க, ஷாஃபி காட்டல. இப்போ என்ன பண்ணணும், இவங்க சஹாபியை பின்பற்ற வேணான்னு சொல்றாங்க இல்ல, அதை பிடிச்சிக்கிட்டு கவுண்டர் கொடுப்போம். அதுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்களே தவிர நீங்க செய்யறதுக்கு ஆதாரம் என்ன? அதே மாதிரி பிடிச்சிக்கிறோமே, ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் தொழுதாங்க. தொழுதுபடி எப்படி ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சாங்க? எப்படி முடிச்சாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வலது பக்கமும் அஸ்ஸலாமு அலைக்கும் இடது பக்கம் திரும்பி தானே முடிச்சாங்க. அப்படித்தானே தொழுகையை முடிக்கணும். அபூபக்கர் அப்படித்தானே முடிச்சாரு, உமர் அப்படித்தானே முடிச்சாங்க, எல்லா சஹாபாக்களும் அப்படித்தானே முடிச்சாங்க. நீ என்ன எழுதி வச்சுக்கிற? நீ என்ன எழுதி வச்சுக்கிற கிதாபுல? ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுவணும்னு சொல்லக்கூடிய நீ, சஹாபாக்கள் அதை பின்பற்றினார்கள் அதன்படி தொழுவணும்னு சொல்லக்கூடிய நீ, என்ன ஃபிக்ஹ் கிதாபுல எப்படி வச்சு தெரியுமா? அதெல்லாம் ஓதி முடிச்சு விட்டு சலாம் கொடுக்க வேண்டியது இல்லையா, பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசலாமா? என்ன சோமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வலது பக்கம் திரும்பி சாப்பிட்டீங்களாங்க வேண்டியது, இடது பக்கம் திரும்பி சோமா இருக்கலான்னு இப்படி கேட்டு தொழுகையை முடிக்கலாம். அல்லது என்ன செய்யலாம், தொழுகையை முடிக்கும் பொழுது அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடிச்சு விட்டு சிரிக்கலாமா? எழுதி வச்சுக்கிறார்கள் மதுஹப் கிதாபுல. அட எந்த சஹாபி தொழுகையை முடிக்கும் பொழுது அபூபக்கர் சிரிச்சாரா, உமர் சிரிச்சாரா? எந்த சஹாபி ஹஹான்னு சிரிச்சு தொழுகை முடிச்சா? அதாச்சும் பரவாயில்லை, அதை எழுதி வச்சுக்கிறாங்க. கேளுங்க, அவ் யுஹதிஸ அம்தன்,
அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு வேண்டுமென்றே காத்து பிரிக்கலாம். தொழுகை அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறதுக்கு பதிலாக தொழுகை எப்படி முடிப்பாங்களா அவங்க? டர்ன்னு காத்து விட்டுற வேண்டியது. தொழுகை முடிஞ்சு விட்டது. இப்படி உன் கிதாபில் எழுதி வச்சுக்கிறிய. அவு சல்லிமை கடைசி எழுதுறாங்க. போனால் சலாமும் கொடுக்கலாம். அதாவது பேசலாமா, சிரிக்கலாமா, காத்து விடலாமா, கடைசி என்னது? அவு சல்லிமை. அப்போ நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றீங்களா? சஹாபாக்களை பின்பற்றுவா சொல்ற பொய். மொத்த தொழுகையும் கொண்டு வாங்க. சஹாபி இமாமத்து. அப்போ ரசூல்லா காலத்தில் அபூபக்கரை இமாமாக்குனாங்க. அபூபக்கரை இமாமா இருக்கும்போது மொட்டாட்டி கூட்டிட்டு சொன்னாங்களா சஹாபாக்கள்லாம்? உமரை இமாமாக்குனாங்க. உன் மனைவியை கூட்டி கொண்டு வா, அழகா இருக்காருன்னு பார்த்தா உன்னை இமாமத்தில் சேர்ப்போன்னு சொன்னாங்களா? உஸ்மான் அப்படித்தான் செஞ்சாங்களா? அலி அப்படித்தான் பண்ணாங்களா? அல்ல பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் இமாம்களை நியமிச்சாங்களே, நல்லா ஓத தெரியுமா, படிக்க தெரியுமா, சட்டம் தெரியுமான்னு பார்த்து இமாம் போட்டாங்களா? பொண்டாட்டி அழகா இருக்குமான்னு போட்டாங்களா? நீ என்ன பண்ற? கிதாபில் எழுதியிருக்கிற இமாமத்துக்கு தகுதி என்னவா? ஒரு பேசிமாமை போடுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? சும்மல் அக்பர் ரசன். பேசிமாவுக்கு மண்டை பெருசா இருக்குன்னு. அப்போ அபூபக்கர் மண்டை பெருசா, உமர் மண்டை பெருசா, உஸ்மான் மண்டை பெருசா, அல்ல நியமிக்கப்பட்ட அத்தனை இமாம்கள் மண்டையும் பெருசு பெருசா இருக்குன்னு பார்த்து தான் சேர்த்தாங்களா? அதுக்கப்புறம் சும்மல் அஹ்சன் ஜௌஜத்தன், அவர் பொண்டாட்டி அழகா இருக்குன்னு. யார் ஒரு ஆளை இமாமா சேர்க்குறாங்க, பொண்டாட்டி கூட்டிட்டு வா, அவள் அழகியா இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அப்போ ஐஸ்வர்யா ராய் புருஷனுக்கு தான் இமாமத்து வேலை கிடைக்கும். வேடிக்கை என்ன? இவர்கள் மார்க்கத்தை விளையாடி கொண்டு தொழுகையில் விளையாடி, அதுவே பரவாயில்லைங்க. இது எந்த சஹாபியும் செய்யல தானே? அப்ப சஹாபி தொழுதபடி தொழுன்னு சொல்றிய. எந்த சஹாபி இப்படிலாம் செஞ்சாங்க? அதாச்சும் பரவாயில்ல. ஒல் அசுகரி உறுப்பு சின்னதா இருக்குன்னு இமாமுக்கு உறுப்பு சின்னதா இருக்குன்னு கேப்பா. இப்படித்தான் இமாமத்தை சேர்த்தாங்க. பிக்குல இருக்கா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லு. மேடை போட்டு பகிரங்க சவால் போட்டு இதுக்கு பதில் சொல்லு. சொல்ல இயலாது. அப்ப இதெல்லாம் நிறைய இது மாதிரி எக்கச்சக்கமா அவ்வளவு கூட வேண்டிய இல்லைங்க. தொழுதுட்டு இருக்கும் பொழுது ஒரு கோழி வருது, ஒரு நாய் வருது என்று கூப்பிடலாம். அதுக்கு தத்துவம் ஏன் கூப்பிடலாம் தெரியுமா? அதுக்கு அகராதியில் அர்த்தம் இல்லையில. அர்த்தம் வாண்டா அர்த்தம் போண்டா அர்த்தம் இருக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் தான் பாருங்களேன். அப்ப இந்த என்னை எவ்வாறு தொழ கொண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொல்லிட்டு என்ன இருக்கு? சஹாபாக்களை பின்பற்றலாம். சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றவில்லை, நாங்க வேண்டியதில்லை, மார்க்கத்தில் இல்லை நாங்க சொல்றோம். நீங்க சஹாபாக்கள் பேரை பயன்படுத்துறீங்களே, நீங்க பின்பற்றீங்களா முரண்படுறீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு முரண், சஹாபா அபூபக்கருக்கு முரண், உமருக்கு முரண், அவ்வளவு சஹாபாக்களுக்கு முரணாக நடக்கிறீங்க. நாங்க இவ்வளவுக்கு முரண் நடக்கல. நாங்க ரசூலுல்லாஹ் பின்பற்ற காரணத்தினால 95% சஹாபாக்கள் ஒத்து போயிடுவோம். நாம ரசூலை நம்ம பின்பற்றக்கூடிய நேரத்தில் என்னவாயிரு? 95% சஹாபாக்கள் ரசூலை ஃபாலோ பண்ணாங்க. அதனால ரசூலுல்லாஹ் பின்பற்றும் போது 95% சட்டங்களில் சஹாபாக்கள் சட்டம் செயலும் நம்முடைய செயலும் ஒத்து போய்விடும். நீ என்ன பண்ற? சஹாபின்னு சொல்லக்கூடிய நீ சஹாபாக்களுடைய சட்டத்துக்கு 50க்கு மேல நீ முரண்படுற. பாத்தீங்களா அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டாண்டு? ரசூலை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்களை சஹாபாக்களோட 95 ஒத்து போய் வைக்கிறான். ரசூலை விட்டு இறங்கி கீழே வந்த ஆட்களை அந்த சஹாபாக்களுக்கு எதிராக கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கான். வேணா இதையே தலைப்பாக்கி விவாதம் பண்ணுமா? இப்ப கேளுங்க, வேற தலைப்பு வேணாம். நீ தான் மாட்ட ஓடுறிய, மதுகப அசிங்கத்தெல்லாம் பேசுனா பயந்து ஓடுற மாட்டேங்கிற. இது எப்படி? சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினதுக்கு மாற்றமான செய்திகள் தௌஹீத் ஜமாத்தில் அதிகம் இருக்கிறதா, மதுகபில் அதிகம் இருக்கிறதா? அதே தலைப்பாக்குவோம். சஹாபாக்கள் செய்த நடைமுறைப்படுத்திய காரியங்கள்ல ரொம்ப முரணான நிறைய முரண்பாடுகள் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறதா, உங்கள்ட்ட மதுகபில் இருக்குதா? மதுகபில் இருக்கிறது. ஏன்? சஹாபாக்கள் ரசூலை தான் பின்பற்ற. சில விஷயங்களை தான் நாங்கள் சொல்றோம். உமர் ரலியல்லாஹு 2-3 விஷயத்தை சொல்லுவோம், அபூபக்கர் 1 விஷயத்தை சொல்லுவோம், அலிட்ட 2-3 விஷயத்தை சொல்லுவோம், ஒரு 10-20 விஷயம் அவ்வளவுதான். அப்ப நீங்க இல்ல சஹாபாக்களை அவமானப்படுத்துறீங்க. இதோட நிக்குது. அநேகமா 3 வாரம் தேவைப்படும் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அடுத்து சில விஷயங்கள், ஆனா ஒண்ணு கூட விட மாட்டோம். இது வரைக்கும் எது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம்? என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் ஒரு பேசியிருக்காரு இல்லையா? அது வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சனியும் இது தொடரும். சரியா? மொத்தமா சேர்த்து வச்சு பார்த்துக்கிறேன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள்,
மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.